வணக்கம். இன்று நாம் ஒரு மிக ஆழமான ஆனால் ரொம்பவே சுருக்கமான ஒரு விஷயத்தை தான் இந்த விளக்கப் பதிவில் பார்க்க போகிறோம். அது வாழ்வதற்கான கருவிகள், கல்வியின் 4 தூண்களை புரிந்து கொள்ளுதல். பள்ளியிலோ கல்லூரியிலோ நாம் படித்த அடிப்படை பாடங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை ஒரு 4 வரி கவிதை ரொம்ப அழகாக சொல்கிறது. இது வெறும் பாடப்புத்தகங்களை பற்றியது கிடையாது, நம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கருவிகளை பற்றியது. வாருங்கள், உள்ளே போகலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் உண்மையிலேயே ஏன் படிக்கிறோம்? உங்கள் பள்ளி நாட்களை இப்போது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களே. பல மணி நேரம் வகுப்பறையில் உட்கார்ந்து எக்கச்சக்கமான பாடங்களை படித்திருப்போம். அப்போ அந்த பாடங்களையெல்லாம் நாம் எப்படி பார்த்தோம்? அச்சச்சோ, மார்க் வாங்கணுமே என்று ஒரு சுமையாக நினைத்தோமா? இல்லை, நம் வாழ்க்கையே செதுக்கப் போகும் முக்கியமான கருவிகள் என்று நினைத்தோமா? நம்மில் பல பேருக்கு படிப்பு என்பது ஒரு கடமையாகத்தான் அறிமுகமாகிறது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான ரகசியம் என்னவென்று தெரிந்தால் கண்டிப்பாக நம் பார்வையே மாறிவிடும். சரி, இப்போ விஷயத்திற்கு வருவோம். பகுதி 1, கல்வியின் உண்மையான நோக்கம் மற்றும் சுய விழிப்புணர்வின் அடித்தளம். இதிலிருந்து நம் பயணத்தை ஆரம்பிக்கலாம். அந்த கவிதையின் முதல் வரி இதுதான். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். வாழும் வழிகள் தெரிந்து கொள்ள வழிகள் சொல்வது படிப்பு. இந்த வரி எவ்வளவு ஆழமானது என்று கவனித்தீர்களா? மூல கவிதையின் அர்த்தப்படி பார்த்தால் படிப்பு, அதாவது எஜுகேஷன் என்பது சும்மா மனப்பாடம் செய்வதோ ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவோ வேலைக்காகவோ மட்டும் படிக்கப்படுவது கிடையாது. அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கண்டுபிடிக்கிற ஒரு பாடையை கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி பயணிக்கப் போகிறீர்கள், இப்படி வாழும் வழிகளை கற்றுக்கொள்வதுதான் உண்மையான படிப்பு என்று இது ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அடுத்து நாம் பார்க்கப் போவது பகுதி 2, கணக்கும் சுற்றியுள்ள உலகமும், வளங்களை ஒழுங்குபடுத்துதல். நம் கவிதையின் 2வது வரி இதுதான். வருவதை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளும் அறிவைத் தருவது கணக்கு. இதை படிக்கும்போதே ஒருவிதமான ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கட்டமைப்புக்குள் நாம் நுழைவதை உணர முடிகிறது. இது ஒரு விஷயத்தை ரொம்ப பிரமாதமாக விளக்குகிறது. அது என்னவென்றால், கணக்கு என்பது வெறும் நம்பர்ஸ், ஃபார்முலாஸ், கூட்டல், கழித்தல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. நம்மிடம் வந்து சேரும் அனைத்தையும், அது பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், இல்லை ஒரு தகவலாக கூட இருக்கலாம், அது அனைத்தையும் ஒரு முறையான கட்டமைப்புக்குள் வைத்து ஆர்கனைஸ் செய்யும் ஒரு முக்கியமான கருவியாகத்தான் கணக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையின் வரவு செலவுகளை, நம்மிடம் இருக்கும் வளங்களை சரியாக கையாளும் அறிவை அது நமக்கு தருகிறது. சரி, இப்போது நம் பார்வையை நம்மைச் சுற்றி இருக்கும் உலகத்தின் மீது திருப்புவோம். 3வது வரி என்ன சொல்கிறது என்றால், பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம். நாம் தினமும் பார்க்கிற, கடந்து போகிற இந்த மாபெரும் உலகத்தை புரிந்து கொள்ள தேவையான ஒரு குறிப்பிட்ட கருவியாகத்தான் பூகோளம், அதாவது புவியியல், இந்த வரி வரையறுக்கிறது. வெறும் வரைபடங்களையும் நாடுகளின் தலைநகரங்களையும் மனப்பாடம் செய்வது மட்டும் பூகோளம் கிடையாதுங்க. நாம் வாழும் இந்த நிலப்பரப்பு, இயற்கைச் சூழல், நம் கண்ணுக்கு தெரியும் இந்த உலகத்தின் இயல்பை சரியாக புரிந்து கொண்டு அதோடு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான ஒரு பாதையை வகுத்துக் கொடுப்பதுதான் பூகோளம். என்ன, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? அப்படியே நாம் அடுத்த கட்டத்திற்கு போவோம். பகுதி 3, கடந்த காலத்தின் பாடம், நமது மூதாதையர்களுடனான இணைப்பு. நமக்கும் முன்னால் வாழ்ந்த நம் பரம்பரையினரைப் பற்றி பேசும் கவிதையின் கடைசி வரி இது. பரம்பரையான முன்னோர் கதையை பாடம் சொல்வது சரித்திரம். இந்த வரியில் நம் வேர்கள் மீது இருக்கும் ஒரு ஆழமான மரியாதையை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இங்கே சரித்திரம், அதாவது வரலாறு என்பது வெறும் உயிரில்லாத வருஷங்களையும் தேதிகளையும் மனப்பாடம் செய்வது கிடையாது. அது நம் மூதாதையர்களின் கதைகள் மீது நமக்கு இருக்கும் ஒரு நெருக்கமான இணைப்பு. நாம் எங்கிருந்து வந்தோம், நமக்காக நம் முன்னோர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன, அவர்களின் வெற்றிகள் என்ன, தோல்விகள் என்ன, இது அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு அற்புதமான பாடம்தான் சரித்திரம் என்று இந்த வரி ரொம்ப அழகாக சொல்கிறது. இப்போது இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், மூல கவிதையில் இருக்கும் அந்த அட்டகாசமான இருமைத்தன்மைதான். ஒரு பக்கம் நம் கண்ணுக்கு தெரியும் நாம் வாழும் இந்த பௌதிக உலகத்தை மேப் செய்கிறது பூகோளம். இன்னொரு பக்கம் நம் கண்ணுக்கு தெரியாத ஆனால் கடந்து போன நம் மூதாதையர்களின் வரலாற்றை மேப் செய்கிறது சரித்திரம். இடமும் காலமும் இப்படி ஒன்று சேரும்போதுதான் ஒரு மனிதனின் புரிதல் முழுமையடைகிறது என்பதை இது ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. எனவே இதன் மையக்கருத்து என்னவென்றால், இதுவரை நாம் பார்த்த இந்த 4 பாடங்களும் அதன் உண்மையான வாழ்வியல் நோக்கங்களும் ஒன்று சேரும்போது என்ன நடக்கிறது? படிப்பு வாழும் வழியை காட்டுகிறது,
கணக்கு வளங்களை ஒழுங்குபடுத்துகிறது, பூகோளம் நாம் பார்க்கும் உலகத்தை புரிந்து கொள்ளும் பாதையை தருகிறது, சரித்திரம் முன்னோர்களின் கதையை போதிக்கிறது. இந்த 4ம் வெறும் ஸ்கூல் சிலபஸ் கிடையாது. ஒரு முழுமையான மனிதனாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான அடிப்படை டூல்கிட் இதுதான் என்று இந்த தொகுப்பு ரொம்ப ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. நாம் இப்போது இந்த விளக்கப்பதிவின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். மூலத்தரவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆழமான கேள்வி உங்களை கண்டிப்பாக சிந்திக்கத் தூண்டும் என்று நம்புகிறேன். நீங்கள் வெறும் புத்தகங்களை மட்டும்தான் படிக்கிறீர்களா? இல்லை, உங்கள் உலகத்தையும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூதாதையர்களையும், உங்கள் சொந்த வாழ்க்கையையும் புரிந்து கொள்ளும் அந்த பாதையை உண்மையிலேயே கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வியோடு இன்றைக்கு நாம் பதிவை முடித்துக் கொள்ளலாம். உங்களின் இந்த வாழ்நாள் கற்றல் பயணத்தைப் பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான விளக்கப்பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் தொடர்ந்து சிந்தியுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.